இடது பக்கத்து இடுப்பில் இருந்து மேல் நோக்கி ஒரு நரம்பு, முதுகெலும்பை தாண்டி இந்த கழுத்து கொண்டை வரை ஒரு வலியும் ஒரு சுண்டு இழுத்தலும் இருக்கா. அப்படி திடீர்னு விருன்னு மின்சாரம் பாய்ந்தது மாதிரி ஒரு உணர்ச்சியோட வலி எடுக்கும். அந்த வலி வரும்பொழுது நம்மளை அறியாமலே அப்படி ஒரு சின்ன தலை சுத்து தள்ளாட்டம், தன்னை அறியாமல் கீழே விழுந்துருவோமோன்ற பயம் உன் உள்ளத்தில் இருக்கு. சரிண்ணா? கால் வந்து நம்ம சொன்ன யாருக்கு வருகவே வருகவே இறைவா என் தலைவா. இந்த நோய் மருத்துவத்தால் சரியாகும், அறுவை சிகிச்சை தேவையில்லை. எண்ணெய் தைலம் போன்ற மசாஜ் சம்பந்தமான மருத்துவத்தில் இது குணமாகும். உனக்கு பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான், முருகா அப்படி பேர் வைப்பேன். என்ன பேர் வைப்பேன்? ஏற்கனவே அந்த பேர் தானே சொல்லியிருக்கிய. கால் வந்துட்டாங்க, நீ சொல்லியிருக்கல அவ்வளோ சொல்லு. கிச்சா பிச்சா கிச்சா கேட்டுவா. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். முருகனுக்கு தைப்பூசம் ஒரு கொண்டாட்டமான நாள் இல்லையா? தைப்பூசத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு சபரிமலை தர்மசாஸ்தாவுடைய பேர். வயிறார சாப்பிட்டு போடா தம்பி, ஆத்திரப்பட்டாதடா, நல்லாரு போ. கர்மசாமிக்கு பனங்கிழங்கு நல்ல விளையுது. தெற்கு பஜாருக்கு போனேன், பனங்கிழங்கு நிறைய விளையுது. நிறைய தவணை எடுக்காங்க, பதினி கொடுக்காங்க. பிளவக்கல் இசக்கியம்மா கோயில் ஒரு கோயில் வருது ரோட்டில். அதை தாண்டி இடது பக்கம் என் குதிரை போகுது. அப்படி உள்ள போன ராதாபுரம் சண்முகரங்கபுரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பனங்கிழங்கு நிறைய கிடைக்குமோ? கால் ஊரில் பனங்கிழங்கு நிறைய நம்ம என்ன செய்ய முடியும்? என்னப்பா என்னப்பா? ஓ சரி 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 சரி, அந்த லைன். ஆமாம், என்னம்மா வேணும்? அண்ணம்மா அந்த இடத்துல சுழமானசாமி வராரு, இருக்காராங்க. கால் வந்துட்டு வா. ஒரு பிள்ளை வாழ்க்கையை பிரியக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய முடியும்? ஈரக்குறைய திருவுவது மாதிரி அடிக்கடி உனக்கு வலியும் வேதனையும் வருது. அப்படி முதுகெலும்பெல்லாம் சோர்ந்து படுத்துக்கிடுவோமான்னு தோணுது. இதெல்லாம் நடக்கு. இது எதுவும் செய்வனையால் நடந்திருக்குமா சாமி? காத்தடிச்சு கூட கீழே விழுந்துருவனோங்கிற ஒரு பயம் இருக்கு உனக்கு. கால் வந்து சமயம் என்றா ஒன்னாயா மண்டைய. ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருக்குதா? அதை சீர்திருத்தி தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வாங்கித்தார வருமானம் வரும், கடன் படாமல் காப்பாற்றித்தார. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கண்மணியே ராதை என்னும் தூத்துக்குடி தொழில் நஷ்டத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? கால் சொன்னா. பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு? பொம்பளை பிள்ளை. நீங்கள் என்ன திருநெல்வேலிக்கு வந்திருக்கீங்க, தூத்துக்குடிக்கு வந்திருக்கீங்க? எந்த ஊர் உங்களுக்கு? தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்? இல்லையா குழப்பம். கால் வந்துட்டாங்க. யாரும்மா அது? இது யாரு? அவர் வந்திருக்கும். உள்ள வந்தால் இப்படி எப்படி கேட்குறது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு 6 மாதத்துக்குள்ள சில லட்சங்கள் நஷ்டமாயிருது. உண்மையா? அதனால் இந்த தொழிலுக்கு நமக்கு யாராவது எதுவும் போட்டிக்கு எதுவும் செஞ்சுருக்காங்களா? எதை எடுத்தாலும் தடையும் நஷ்டமும் வருத கருப்பசாமி. ஏன்
இதுக்கு ஒரு முடிவும் கிடைக்கணும், நான் தொழிலில் ஜெயிக்கவும் செய்யணும், எனக்கு வழிவகுத்து தரணும் கேட்கவா கால் அமைதி. ஃபோனில் தூர போடுங்க, சைலண்டில் போடுங்க. உன்னுடைய தொழிலுக்கு போட்டிக்கு தடை போட்டு உள்ளது உண்மை, அதை தீர்த்து வெளியாக்கித்தாரேன். வேற என்னப்பா வேணும்? என்ன கோயில்? அந்த கோயில்னால உன் குடும்பமும் விருத்தி அடையும், கோயிலும் புகழடையும். வேற என்ன வேணும்? கருப்பசாமியை வச்சு கும்பிடப்படியா? அதை கும்பிடலாம், ஊரோடு போற்றி மகிழ்வீங்க. நல்லா வேற என்ன வேணும்? சந்தோஷமா செய், போயிட்டு வா. கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வா, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிக்க. பண்ணிட்டேன், கால் வந்துட்டுவேன். எந்த இடத்துக்குள்ள? அங்கே உட்காருங்க, அப்புறம் கும்பிடுங்க. தூத்துக்குடி. ஆனால் தூத்துக்குடி மட்டும் வாங்க, தூத்துக்குடியில் மாவட்டத்துக்குலாம் வராதுங்க. தூத்துக்குடி மாவட்டம்லாம் வராதுங்க. தூத்துக்குடி அம்மா உனக்கு தூத்துக்குடி வாப்பா. கோயில்பட்டிக்கும் தூத்துக்குடிக்கும் விவரம் தெரியாமல் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு எட்டயபுரம் உண்டா? எட்டயபுரம் வரலாம், தூத்துக்குடி வரலாம். உடன்குடி எப்படி வரலாம்? லேட்டாகலாம் வரணும். எனக்கா? உன் பேர் என்னப்பா? கருப்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா தம்பி. சுடலமான சாமி வாரார, எங்கடா இருக்காரு? தூத்துக்குள்ள எந்த இடம்? நீ அது எந்த ஊருக்கு? முன்னாடி கடற்கரையை ஒட்டி வரும். சரிண்ணா? சுடலமான சாமி, முத்துமாரி அம்மா போன்ற தெய்வங்கள் எல்லையில் இருக்கு. 2.25 ஆண்டுகளுக்குள்ள ஏகப்பட்ட பண நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் ஏற்படும். சில ஆபத்தான சூழ்நிலைகளை சந்தித்து இப்போ தப்பிச்சம் பிழைச்சவனு தேடி வந்திருக்கு. இதுக்கு செய்வினை கோளாறுகள் காரணமா அல்லது இயற்கையாக கிரகப்படி எது நடக்கா? எங்கே போய் கேட்டாலும் உனக்கு மாறுபாடு செஞ்சுருக்குங்கிற விஷயத்தை தான் சொல்லுது. அந்த விஷயத்தை தெளிவு பண்ணி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்து கோயில்பட்டி உத்தரவு பிறவு இருக்கு. வேற என்னப்பா வேணும் உனக்கு? இந்த உன் தொழிலை நடத்தி தாரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துச்சு. இந்தா வெற்றி ஆகிட்டா. எட்டயாபுரம் கிட்டையா இருக்கு. எட்டயாபுரம் யாருமா அது? கால் வந்து மங்காத சர்வபீஷ்டமும் கொடுப்பதாமே. அண்ணாச்சி சிவப்பேட்டி தூத்துக்குடியா உங்களுக்கு? பிறகு கூப்பிட்றேன். பிள்ளைக்கு என்ன செய்யுது? எத்தனை வயசாகுது? கொண்டா. இதுவரை தெரப்பிகள் எதுவும் கொண்டு போயிருக்கீங்களா? அதுக்கு என்ன சொன்னாங்க? என்னடா தலையே நிற்க மாட்டேங்குது. கொஞ்சம் கண்ணை மூடி உட்காரு, குழந்தைய வச்சுக்கிட்டு. நீ அவளை தொடாத. கொஞ்சம் கருப்பசாமியை மனத்துக்குள்ள நினச்சிக்கா. என்னன்னு கேட்குறேன். அப்படியா? சரி. 9 மாத கால அளவில் இந்த பையன் ஸ்ட்ராங்காக நிற்பான். புரியுதா? இவனுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றி தந்து வெற்றி உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாக இருக்கலாம். சக்தி உண்டு. தெரிஞ்சிருக்கீங்க. அதை பற்றி பௌர்ணமிக்கு என்ன இப்போ வேண்டாம். இப்போ பிள்ளையை பற்றி மட்டும்தான் உத்தரவு. உனக்கு கர்ப்பசாமிக்கு வேலவன் தாவளம். வேலவன் தாவளம். தாவளம் வேலவன். வேலன் தாவளமா? நல்ல தாவளம் தான். முருகப்பெருமான் அங்கே போய் தங்கினாரா?
யார் தங்கியிருக்கா? நீங்கள் தான் அங்கே வந்து தங்கியிருக்கு. அவர் தங்கினாரு எனக்கு தெரியாதுங்கயோ. முருகன் இருக்காரு, அதனால தான் அதுக்கு வேலை வந்த அவளன்னு பேர். கால் மதுரை மீனாட்சி அண்ணே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். எது வீடு எங்கே இருக்குன்னே தெரியலையேடா. கர்மசாமி நான் உயிரோடு இருப்பனா அப்படிங்கிறது என் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குன்னு உன் மனது சொல்லுது. உண்மையா? கூட பிறந்தவனால ஒரு மாபெரும் குழப்பம், மனவேதனை, தாழாத துயரத்திலே வாட்டம், இருக்க கைப்பணத்தையும் பிடுங்கிட்டு உயிர்கொலை செய்யக்கூடிய நிலைமைகளும் ஏற்பட்டு. அதனால் உனக்கு நிலையான ஒரு தொழிலை தந்து உன்னை வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா கண்ணை மூடு. கர்மசாமிக்கு கேரளா லாட்ரி சீட்டில் எவ்வளோடா கிடைச்சிது? அவ்வளோதானே. கால் வந்துட்டு பக்கத்தில் வா. என்னையவே நினச்சிக்கா பார்ப்போம் கொஞ்ச நேரம். இந்தா இன்னொரு 3 மாதத்தை நீ கழிப்பா. அதுக்கு நான் அந்த 3 மாதத்தை கழிக்கிறதுக்கு பணமும் தருவேன், ஆபத்து இல்லாமலும் காப்பாற்றிடுவேன். அடுத்த யோகம் உன்னை நிறைவாக வாழ வைக்கும். வேண்டாம் நான் சொல்ல அர்த்தம் இருக்கும். அக்கா சொல்லு. எங்க போய் எப்படியோ நான் சம்பாதிக்கணும். கடை முடிக்க உள்ள நிறைவேறும், வெற்றி அடைவாய். போயிடலாம் 3 மாதம் வெளியே போய் என்ன திசை திரும்பாமல் போய்ட்டு நல்லதாக வருவேன். எஸ் 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 போய்ட்டு வரலாம். கடலூர் மாவட்டம், கடலூர் கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற நினைக்குது மனமே. பண விஷயமா பாதிக்கப்பட்டிருந்தியா? கால் உன்னுடைய வீட்டுக்கு தென்னவெளியில் சிவபெருமான் கோயில் இருக்காடா? இருக்கு. இப்போ உடல்நிலையான பாதிப்புகள் இருந்து உன்னை மீட்டி கொண்டு வந்தாச்சு. அடுத்து உனக்கு பணம் சம்பந்தமான விஷயத்தில் உன்னை நான் வெற்றியாக்கி தரணும். வேற என்னப்பா வேணும்? என்னது? கண்ணமுடு இன்னொரு தரம் கால் விட்டு வா. கண்ண முடி நிதானமாக உட்கார பார்ப்போம். என்னையை மட்டும் நேரம் நான் உன்னைய பார்க்குறேன். ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த கிருமிகள் இதுவரை புலப்படலையே. சொரியாசிஸ் மாதிரி உள்ள ஒரு அமைப்பில் வந்து சேர்ந்துருக்கு. சரியா? இதுதான் உண்மை. இதுக்கு அடுத்து வளர விடாமல் ஆக்கிடுவோம். சரியா? இருக்கிறதை நீக்குவது முடியாது, வளர விடாமல் ஆக்கித்தார். இந்த நோயிலிருந்து விடுதலை ஆவாய். பணம் பெற்று பெருள் பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பேன். வேறு இன்னும் 2 முறை வரணும். கடலூர் அண்ணாச்சி அங்கே இருங்க. கடலூரா நீங்கள்? கடலூர் மாவட்டம் யார்? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாங்க கால் வந்து. அடுத்த உத்தரவு விழுப்புரம்.
இன்னொருத்தர காலில் வந்துட்டாப்பா. மனமேவும் தம்பி நல்லா இருக்கியே, விழுப்புரமா இருக்கே, உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ பெத்த பிள்ளைக்கு 2.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய கோரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உன்னுடைய சொல்லுக்கு அடங்காத மனோநிலைகளும், புரியுதா, நமக்கு சம்மதத்துக்கு கட்டுப்படாத சூழ்நிலைகளும், பொருளாதார நிலைகளில் வேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா இல்லையா? காலம் தென்னகமாவின் அந்த பாட்டு மியூசிக் தானே. இதெல்லாம் சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? 3 மாதம் கழித்து மீண்டும் செல்வான், வெற்றியுடன் வருவான், செல்வ சிறப்போடு இருக்கும். அது நடக்காது, காப்பாற்றித்தார போ. கருப்பசாமிக்கு 3 முறை பார்க்கவா, பௌர்ணமிக்கு வந்து சேர். விழுப்புரம் வாப்பா, தொழில் சம்பந்தமாக அமையவில்லை என்று வேதனைப்பட்டு வந்த மகன் யாருடா? என்னடா தொழிலே உனக்கு? தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தவன், உழைப்பு தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தவன். வா, கால் வந்துட்டு வா. மகனே அருகினில் இருப்பாயடா, கால் வந்துட்டு. ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே. என்னப்பா வேணும் உன் பையனுக்கு? உட்கார், கொஞ்சம் கண்ண முடி உட்கார். இந்தா இந்த விரல அப்படி கிளம்புற, கிளம்புறா, நல்லா கிளம்புறா. இவனுடைய மனநிலைகள் ஒரு நிலைப்படாமல் கட்டுப்படாமல் இருக்குது. உண்மையா? அவன் இஷ்டத்துக்கே நடப்பானே தவிர நம்ம சொல்லுக்கு கட்டுப்படவும் மாட்டான். நம்ம சொல்கிறது அவன் காதுலையும் ஏறாது. ஆனால் ஏதோ மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில். இது சொந்தமாக மாத்திரை மருந்துகள் ஏதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நிலைகள் மாறும். இதில் நீ பாதிப்படையாமல் இவனை முழு மனத்தனாக்கி தந்தா போதும்னா கால் வந்து முருகா. சொல்லாதே யாரும் கேட்டால். அதே மாதிரி பிடரிலிருந்து போகக்கூடிய நரம்பில் ஒரு பெண்ட் இருக்கு, நரம்பியல் பிணி இருக்கு. அதுக்கு வேண்டிய மருத்துவத்தை பார்த்து சரியாக்கிடுவோம். இனி பிரச்சனை இல்லாமல் இருப்பான். முடியை கொஞ்சம் கட்டையாக வெட்டுங்க, இந்த நெத்தியை மறைக்கக்கூடாது. இந்தா உழைப்பையும் உருவாக்கி செல்வ சிறப்போடு இருக்க வைக்கப்பா. நல்லா இருக்க. காலோட்டோட தம்பி நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன். என்ன வேணும் உனக்கு? இப்போ அவளை என்ன செய்ய வேணுமாவா? கண்டிப்பா கால் வந்துட்டு வா. என் காதலை உன்னிடம் நல்ல பாட்டாடா பரமசிவம், நல்லா இருக்காடா. என்னோட சிரிக்காம இருந்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. லவ் பண்ணி நாய், சி லவ் பண்ணி நாய், பண்ணியும் நாயும் இல்லைடா, லவ் பண்ணி நாய் அப்படி சொல்லுவோம். போட்டு மியூசிக் ஆச்சு ஆசத்துறான் பாரு. இப்போ வீட்டில் சம்மதிக்கிறான்னா நீ ஓட்டி கொண்டு போயிடலாமா? அந்த பிள்ளை வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? உங்கள் வீட்டை சம்மதிக்க வைக்கணும். ஜாதி குறுக்க வந்திருக்கா? கால் வந்துட்டு வா. என் காதலை உன்னிடம் சொல்ல வந்தேன். உங்கள் வீட்டில் உள்ளவங்களை சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை மங்களமாக நடத்திருந்தா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். கவர்மெண்ட் ஜாப்பும் உனக்கு கிடைக்கும், கல்யாணமும் நடக்கும். முதப்பில் ஆம்பளை பிள்ளை பிறப்பா. என் பேர் கருப்பசாமி விடுவேன். போ. கருப்பசாமிக்கு 3 முறை என்னை பார்க்கவா. இன்னொருத்தையை கூப்பிட்டு வந்துடக்கூடாது, அதையும் பார்த்துக்கான். இவளையே கிடையாது கெட்டிக்கார பே. யாரையோ காணலன்னு வந்திருக்கான். யாரடா காணலை? உன் தம்பியவா? அவசரப்பட்டுட்டே தவிர நல்ல காலில் இல்லையே. என்ன
உங்கள் வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம்? உங்கள் வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ தூரம்? 20 கிலோமீட்டர். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உன் தம்பியை போய் பார்த்தியா? அவன் வந்து பம்பாய் வர போயிருக்கான். இன்னொரு 20 நாளையில் வீட்டுக்கு வந்துடுவான். என்ன, வேறு எந்த குழப்பமும் பண்ண வேண்டாம். வர வச்சா போதுங்களா? கால் வந்துப்போ. அது நீ பம்பாய்க்கு தேட போறியா? கருப்புசாமி, என் தம்பியை வீட்டுக்கு கூட்டுவான்னு கேட்டா, நீ போகணும்னு இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம்னா, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இல்லையம்ப, நான் மாட்டிட்டு முடிக்கவா? என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க கண்ண முடியும். இந்தா வீடு வந்து சேர்ந்துடும். இங்கே உடனே கூட்டு வந்து 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. திருநெல்வேலி மிஸ் ஈஸியாக இருக்கும். அதான் சொன்னேன். வர சொல்லுங்க. மஞ்சளுக்கு நாத்து வச்சா பக்கம் மணக்காதோ. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? அவளுக்கு நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்க? வீட்டுக்காரர் இங்கே வர சொல்லி அவர் ஏன் தனியாக நிற்காரு? மச்சான், ஏன் மச்சான் தனியாக நிற்கிய? சரி, நீ உங்களை கால் வந்துட்டு நீங்கள் 2 நில்லுங்க. தம்பி நல்ல விடலை, சும்மா குறிஞ்சி அது. சரி, உன் மனத்து சாமிட்ட போகல. உன்னுடைய ரிசீவ் 2 இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிய. உனக்கு தனியார் வேலை வேணுமா, அரசாங்க வேலை வேணுமா? அரசு வேலை. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எழுதியிருக்கியா நீ? அது தமிழில் சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் சொல்லுவோம். டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கியா? ஏன் அதில் நாட்டம் இல்லையா உனக்கு? அப்படியா? யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸுக்கு வரணும். கண்ண மூடு, உனக்கு அந்த பாக்கியம் இருக்கான்னு பார்க்கணும். 2026 6வது மாதத்தில் அந்த வேலை உனக்கு கிடைக்கும். கால் விட்டுருவான். கருப்பசாமிக்கு அந்த பாக்கியம் எனக்கு உண்டு, அது கிடைக்கும். பாப்பா வெற்றிவேல் முருகனுக்கு உண்டா, ஜெயித்து வா, எல்லா ஆனந்தமும் பெறுவாய். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு வந்துட்டு பேசுவோம். காலன்னு சொல்லலாம். பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்கா. என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன வேணும்? எல்லாருமே அரசாங்கத்தை நாடி உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் எத்தனை குழந்தைகள்? பிள்ளையை பற்றி பேசவே இல்லை. நான் வந்தோடனே ஒரு பிள்ளை தமிழ் பாடுகிறேன்னு பாட்டு கேட்டேன். அதுக்கு நீ பதிலே சொல்லுதியே இல்லை. உட்காரடா தம்பி, பக்கத்தில் உட்காரக்கூடாதா? ஏன்னா இப்போ ஏன் பிள்ளை, அதனால் என்ன கண்ணமுடு சிக்குன்னு கண்ணமுடு. மண்டையை அமுக்கலாம், மெதுக்குன்னு கேட்குமோ? உண்மைதான். கால் வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து வீடியோ அண்ட் ஆடியோ ரிப்போர்ட்லாம் எனக்கு இருக்குது. உனக்கு தெரியுமா? அதை பற்றி பெரிய ரேடியாலஜி நான் வச்சுருக்கேன். உன்னுடைய தலையிலையும் உடம்புலையும் நீர் நிறைய இருக்குது. நீர் சம்பந்தமான நிரோஸ் நரம்பு பாதிக்கப்பட்டு தான் அந்த வலி இருக்குது. சிடி ஸ்கேன் எடுத்தால் அதனுடைய எஃபெக்ட் அதிகம் தெரியாது. ஆனால் இது வந்து நீர் சம்பந்தமான வலி தான். இந்த வலியை தீர்த்துடலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம். இன்றைக்கி இது என்ன மாதம்? இது வந்து ஐப்பசி மாதம். தை மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். அந்த குழந்தை ஆம்பளை பேலாக இருக்கும். அவனுக்கு பேர் வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகான்னு பேர் வைக்கணும். முருகன் உனக்கு யாருக்குமே பிடிக்குங்களா? அதுதான் சரியா? அதே மாதிரி அந்த குழந்தை ஜனனமான 3 மாதங்களுக்கு பிறகு 2 பேரில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், ஒருத்தருக்கு மத்திய சர்க்கார் வேலை கிடைக்கும். சரியா? அதுக்கு பிறகு இன்னொருத்தருக்கு வேலை வேணுமா வேண்டாம்ங்கிறது பிறகு முடிவு எடுக்குமா? 2 ஒன்று முறை கால் வந்துட்டாங்க.
வரலாம். யார்கிட்ட கொடுக்கணும் கருப்பசாமி? கும்பல பிள்ளைகிட்ட கொடு. உட்கார். இந்தா இந்த கனியை நாளைக்கு மதியத்துக்கு மேலே அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளி, உன் நோய் போயிடும். இந்தாடா இந்த கனியை என்னையை நினச்சி கும்பிடு, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். குழந்தை பாக்கியமும் கவர்மெண்ட் உத்தியோகமும் கிடைக்கும். பௌர்ணமிக்கு என்னையை பார்க்க வந்துருந்தீங்களா? வந்துடலாமா? உனக்கு வர முடியுமா? நான் வர முடியுமான்னு கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, நீ முடியும்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீ மனத்தை பற்றி முடியுமுங்க, உடம்பை பற்றி தெரியாமல். சரிதானா? உனக்கு டேட் அந்த நேரத்தில் டென்ஷனாக இருக்கும். போயிட்டோம். அப்படி ஃப்ரீயாக கருப்பசாமி ஆக்கிட்டார்னா தாத்தா வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்காங்க. வரும்போது ஒரு சரக்கு வாங்கிட்டு வாடா, ஜம்முன்னு வாங்கிட்டு வா. கேட்டியா? கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியா? சரி. கோயம்புத்தூர் 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 கோயம்புத்தூர். நான் வச்சிருக்க தொழிலால் எனக்கு நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது, அதை எனக்கு சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா, என்ன தொழில்பா நடத்துகிற? என்ன கம்பெனி? கால் வந்துட்டாங்க. அடுத்து என் வீட்டில் ஒரு திருமண காலம் நடத்த வேண்டியிருக்கு, அதுக்கு எனக்கு துணை வேணும்னு கேட்டு வந்தவன். அப்படின்னு இருக்கா. அதுக்கு அடுத்து அடிக்கடி என் வீட்டுக்காரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, அதை சரி பண்ணி தந்து கேட்டு வந்தவன். யாருப்பா அது? மனைவியுடைய உடல்நிலையை பற்றி கேட்டு வந்தது யார்? கோயம்புத்தூரா? நூறு காலம். அவள் ஒரு நவரச நாடகம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் கற்பராயன்னு ஒரு சாமி வராரு. இருக்காரா? சரி. அதே மாதிரி மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. இப்போ ஒரு காலமாக நீ நடத்துகிற தொழிலில் அடிக்கடி மனவேதனையும் பண நஷ்டமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு பணியாளர்களுடைய தொந்தரவு நிறைய இருக்குது. உண்மையா? அதனால் மீண்டும் இந்த தொழிலை தொடங்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பண டெபாசிட்டுகள் குறைவாக இருக்குது. இதுக்கு எனக்கு ஒரு வழி பண்ணி தரணும் என்று உன் கேள்வி. கால் வந்துக்கலாம். கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? எந்த ஊருடா உனக்கு? சரி. இந்த தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த வேலை நிச்சயமாக உண்டுடா, கவலைப்படாத. இந்தா தைரியமாறு, ஜெயிச்சுக்கா, புண்ணியம் உண்டு. பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து நீ பார்க்கிறாய், வெற்றி அடைவாய். வாழ்க. காலம் பாப்பா. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. வரலாம். என்ன வேணும்? பக்கத்தில் இருக்கலாம். கண்ணை மூடி நிமிர்ந்து நடக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். ஊருக்கு போகிற வழியில் ஏதோ ஒரு நீர்நிலை தெரிகிறது. என்னது? குளமா? நீர்நிலை தெரிகிறதப்பா. தண்ணி ஓடுற பகுதியா, தண்ணி கிடக்கிற பகுதியா? அது என்னது? குளங்குட்டையா? கால் நோட்டம். சாதகத்தை பார்த்து சொல்லுடா. அது என்ன அந்த ஜாதகத்தில் இருக்கு? வரலாம். அங்காரகன் 7ஆம் இடத்தில் இருந்தால் அங்கார உடைய பெண் என்று சொல்லப்பா. புலிப்பாணி ஜோதிடம் சொல்கிறேன்னா, பிள்ளைக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு பார்த்தியா? சுத்தமான ஜாதகம்னு சொன்னாங்க. செவ்வாய் வந்து களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறார், அதனால் அங்கார குணமுடையவள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து சொல்லுடான்னு சொன்னதுனால அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் பெண்ணுக்கு களத்திர ஸ்தானம். 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மனக்குணத்தை வந்து மாறுபாடாக ஆக்கும்.
இப்போதைக்கு அவள் விரும்புனா மாப்பிள்ளை கிடைக்காது, நீங்கள் விரும்புனா அவன் மனசுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? அதனால் இந்த ஆண்டு அந்த திருமணம் வெற்றிகரமாக நடக்கும். ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? தொழிலை பற்றி பேசுறதுக்கு பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்குது. உன் உடல்நிலையில் செய்வன கோளாறால் எந்த ஒரு தன்பும் நடக்கலை. இது இயற்கையான பாதிப்பு. இது மருத்துவத்தால் குணமாகும். ஆயுள் கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தார். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை பாரு, எல்லாம் ஜெயிச்சிடும். கர்மசாமிக்கு